ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கரப்ஷன் நடந்திருக்குது. அது போக ஆமா வெளியே கேசிஸ் போடுற போறாங்க. டிஸ்க்ளைமர்ல நான் சொல்லிடுறேன், நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே பேட்டி கொடுக்குறவன் தான் பொறுப்புன்னு போட்டு 3000 ரூபாய் கொடுத்துட்டு 300 கேஸ் கலைய விட்டுருவீங்க. நான் இந்த விஷயத்துல சொல்றேன், இந்த திமுக ஊழல்னா இல்ல யாரோ ஊழல்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றதுக்கு நான் பொறுப்பு. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு வழக்கு போட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த டிஸ்க்ளைமர்ல முன்னாடி ஆமா அத நான் பொறுப்பு, அது இல்லன்னு சொல்ல வரல. அத சொல்லிருங்க, சொல்லிட்டு சொல்லுங்க. பாஜக தரப்புல ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரப்ஷன் மாஃபியா வந்து கமிஷன், இதுதான் வந்து சிஎம்எஃப், இந்த மாதிரி கரப்ஷன் மாஃபியா கமிஷன், இதுதான் தொடர்ந்து இதே மாதிரியான கரப்ஷன் அமித்ஷா சொல்றாருன்றீங்களா? முதல்வர் யாரு? திமுக இல்ல, முதல்வர் ஸ்டாலின் கரப்ஷன் சொன்னது இல்லமா, கேசிஸ் போட்டு போறாங்க. இல்லங்க சார், திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லிருக்காரு. திமுக ஆட்சியில இதுன்னு சொல்லிறாங்க, பேரை சொல்லல. இல்ல திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் கமிஷன் மாஃபியா வந்து நடந்துட்டு இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பே இல்ல. அண்ணாமலை அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி. நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தானே வந்தீங்க. இப்போ இப்ப எப்போ எப்படிமா போவீங்க? இப்ப இந்த ஸ்டேட்ல திமுக ஆட்சியில எப்படி நீங்க வீட்டுக்கு போவீங்க? எப்படி உங்களுக்கு காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னும் போது காலை கடனை முடிக்க போன ஒரு 12th மாணவியை வந்து இந்த மாதிரி செய்யும் போது, இதுக்கு முன்னாடி 2021 முன்னாடி ஒண்ணுமே நடந்தது இல்லம்மா. ஒரு பெண்ணை தொட்டது கூட இல்லம்மா யாருமே. இல்ல 2021 முன்னாடி நடந்ததே கிடையாது. குஜராத்ல எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, பெண்கள் போனானே இப்போ ரோட்ல போறவங்க எல்லாம் கும்பிடுவாங்க, கும்பிட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 பேர் கொண்டாந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு தான் போவாங்க. குஜராத்தில், உத்தரப்பிரதேசில் அதே மாதிரி தான். பெண்களை நேரில் பார்த்தீங்கன்னா டமால்னு காலில் விழுந்துருவாங்க. ஐயோ ஒரு இளம்பெண் போகிறாங்க, ஐயோ மாதாஜி அப்படின்னு சொல்லி. யூபியில் அப்படி தான், குஜராத்தில் அப்படி தான். இந்த கேடு கெட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் இங்கே டெல்லியிலலாமா தெய்வத்தை இப்போ அதாவது பார்க்கும்போதே அவங்களுக்கு லட்சுமி சரஸ்வதியாக தான் தெரியும் பெண்கள். டெல்லியில் அந்த அளவுக்கு இதாக இருப்பாங்க. ஏன்னா பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால அங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அங்கெல்லாம் எதுவுமே ஜாதியே கிடையாது. யூபில எல்லாம் போனீங்கன்னா ஜாதியே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? யூபி பீகார்ல எல்லாம் ஜாதி பேரை சொன்னாலே அடுத்த செகண்ட் செருப்பை தான் கழட்டுவாங்க. எந்த யாருக்கு பின்னாடி யார் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது, ஜாதியே பார்க்க மாட்டாங்க பீகார்ல. பீகார் யூபி, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலையும் ஜாதி கிடையாது, மத இன மொழி வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதர்களையும் சந்தோஷமா இருப்பாங்க, வளமா வாழ்ந்துருப்பாங்க. எல்லாமே கார் வச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 2 கார், விஜய் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு கார் இருக்கும், வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கும். எங்க போனாலும் வந்து உணவு பஞ்சமே கிடையாது. பெண்களுக்கு வந்து அது ஒன்று கஸ்டோடியல் டெத்துன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா வீட்டிலே போட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போயெல்லாம் கொல்ல மாட்டாங்க. போலீஸ் தேடி வருதுனால வீட்டில் குடும்பத்தோட மறந்து கொடுத்து அவனை கொண்டுட்டு தான் அடுத்த விஷயம் போவாங்க. இப்போ தெரியுமில்ல உங்களுக்கு, டெல்லியில் முன்னாள் எம்பிக்கள் எத்தனை பேர் இதில் இருக்காங்க. 36 எம்பிக்கள் யூபியில் மட்டும் பிஜேபியில் வந்து கேஸ் இருக்குது. அவங்க வந்து குற்றவாளின்னு நான் சொல்ல வரல. அப்புறம் கொடூரமான கொலைகாரர்கள்ன்ற லிஸ்ட்டில் இருக்குது 34 எம்பி கேண்டிடேட்.